இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது ராகி கூழ் தாங்க. பேபிக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தது இது ரொம்ப சத்தானதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ராகி எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துருக்க ராகியை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் ராகி எடுத்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுனே நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வடிகட்டணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக பால் வந்திருக்குன்னு. அந்த பாலை எடுத்து தான் இப்போ நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம். அதை அடுப்பில் வச்சு லோ சிம்மில் வச்சு கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி காய்ச்சணுங்க. நமக்கு திக்னஸ் கிடைக்கும், நல்லா கெட்டியாகும். கெட்டி ஆக ஆக ஒரு துளி உப்பு போட்டு காய்ச்சணுங்க. நீங்கள் வேணும்னா சுகர் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லாதனால ஒரு துளி உப்பு போட்டு காய்ச்சுறேன். நல்ல சிம்மில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இப்படி காய்ச்ச காய்ச்ச கெட்டியாகும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிடணுங்க. ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இது கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா இது நல்ல ஹெல்த்தாக இருக்குங்க. ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான ஒரு ராகி கூழ் காய்ச்சியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.